ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேவயானி இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றி தான் நம்ம கிளியராக இன்டெப்த் அனலைசிஸ் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஸோ தேவயானி இன்டர்நேஷ்னல் கம்பெனி இப்போ பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நிறைய அவுட்லெட்ஸ் வந்துட்டு அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்திலிருந்து பயங்கரமாக டெவலப் ஆகிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போ இவங்க கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக சில அக்யூர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி வந்துட்டு அவங்களோட கேபிட்டல் அப்படிங்கிறத கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த கம்பெனியை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குற ஒரு சின்ன உதவி, இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பார்வையாளர்களை ரீச் பண்ண எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். தேவயானி இன்டர்நேஷ்னல் கம்பெனி இது முக்கியமாக வந்துட்டு ஒரு ஃப்ரான்சிஸ் பேசிஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. இவங்க அப்படிங்கிற பிராண்டை வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடராக வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போ பழக்கத்தில் இருக்க QSR மாடல், அதாவது குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேசிஸில் வந்துட்டு ரொம்ப லார்ஜஸ்ட் ஆப்ரேஷன் நெட்வொர்க் வந்துட்டு இந்த கம்பெனி வச்சுருக்காங்க. அதே போல் ஃப்ரான்சிஸ் பேசிஸில் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். இவங்க கோஸ்டா காஃபி அப்படிங்கிற பிராண்டும் இவங்களோடது தான். அதே போல் அந்த பிராண்ட் ரிலேட்டடான ஸ்டோர்ஸ் எல்லாமே இவங்க தான் வந்து ஃப்ரான்சிஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க தேவயானி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு RJ கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா RJ கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் மல்டிநேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 5 விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெவரேஜஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், ஐஸ்கிரீம் பார்ஸ், ஹெல்த் கேர், எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த 5 செக்மெண்ட்லையும் ஒரு டைவர்சிஃபைங்கான பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. பெவரேஜஸில் வருண் பெவரேஜஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தா KFC, பீஸா ஹட், கோஸ்டா காஃபி, ஐஸ்கிரீம்னு பார்த்தா கேரம்பெல், டியாமா, அதே போல் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த் கேரில் மெடண்டா, ஆஃப்ரிக்கேர் அப்படிங்கிற நேமில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு கிட்டத்தட்ட 26 கண்ட்ரீஸில் இவங்க சப்சிடரிஸ் மூலமாக பரவியிருக்காங்க. இந்த தேவயானி இன்டர்நேஷனல் கம்பெனி 1997 அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் கார்பரேஷனான அப்படிங்கிற பிராண்டை ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி கூட கிட்டத்தட்ட ஒரு அசோசியேஷன் வைக்கிறாங்க. அந்த அசோசியேஷன் மூலமாக இவங்க அவங்களோட சப்சிடரிஸாக வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க. அதனால் குறிப்பிட்ட இடங்களில் அவங்களோட ஐகானிக் பிராண்ட்ஸான KFC, பீஸா ஹட், டாக்கோ பெல், தி ஹேபிட், பர்கர் கிரில் போன்ற ஏராளமான பிராண்ட்ஸ் வந்துட்டு இவங்க சப்சிடரிஸ் மூலமாக ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. இது மூலமாக வந்துட்டு இந்தியாவில் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற பிளேஸில் பீஸா ஹட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. சின்ஸ் அதை ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1243 லொக்கேஷன்ஸில் கிட்டத்தட்ட 240 சிட்டிஸில் அதை பரவியிருக்காங்க. அது மூலமாக ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிற பேரை வந்துட்டு இந்த கம்பெனிக்கு, அதாவது அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் கார்பரேஷனுக்கு இருக்காங்க அந்த பிராண்ட் மூலமாக. இவங்களோட ரெவன்யூன்னு பார்க்கும்போது டொமஸ்டிக்கில், அதாவது இந்தியாவுக்குள்ள மட்டும் 99%, இன்டர்நேஷனல் லெவலில் 1% தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட கம்பெனி 3 மேஜர் செக்மெண்ட்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஒன்று கோர் பிராண்ட், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ஓன் பிராண்ட், இந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் கோர் பிராண்ட் லிஸ்ட்டில் KFC, பீஸா ஹட், கோஸ்டா காஃபி இதெல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது. கிட்டத்தட்ட 543 KFC ஸ்டோர்ஸ், 510 பீஸா ஹட், 112 கோஸ்டா காஃபி அக்ராஸ் த 240 சிட்டிஸில் பரவியிருக்காங்க. இந்த வருஷம் 2023 மட்டுமே 305 நியூ யூனிட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோர் பிராண்ட் மூலமாக வர 100% ரெவன்யூவில் 64% வந்துட்டு KFC கண்ட்ரிபியூட் பண்ணுது, 28% வந்துட்டு பீஸா ஹட் கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு கோஸ்டா காஃபி மூலமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதே இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி வந்துட்டு கிட்டத்தட்ட KFC, பீஸா ஹட் அப்படிங்கிற ஸ்டோர் வந்துட்டு நைஜீரியா, நேபாளையும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 37 KFC ஸ்டோர் வந்து நைஜீரியாலையும், 22 KFC அண்ட் பீஸா ஹட் ஸ்டோர் வந்துட்டு நேபாளையும் வந்துட்டு இந்த வருஷம் ஃபினான்ஷியல் 2023 வந்துட்டு ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட ஓன் பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் QSR செயின், வேங்கோ, ஃபுட் கோர்ட், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், வெர்டிகலா, ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல், மால்ஸ், ஹைவேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட செக்மெண்ட்டில் இவங்களோட ஓன் பிராண்ட்ஸும் வச்சுருக்காங்க. இவங்களோட ஃப்ரான்சிஸ் நார்த் இந்தியாலையும் சவுத் இந்தியாலையும் மட்டுமே கிட்டத்தட்ட 70% வந்துட்டு கவர் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 45% ஆஃப் ஸ்டோர் எல்லாமே டாப் 5 சிட்டிஸில் தான் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 47% ஆஃப் ஸ்டோர்லாம் வந்துட்டு மெட்ரோ சிட்டிஸில் வந்துட்டு லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட சேம் ஸ்டோரில் சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டோர்லையும் கிட்டத்தட்ட 13% KFC வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இயர் பை இயர். அதே போல் பீஸா ஹட்டோட சேல்ஸ் வந்துட்டு 3% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து இவங்களோட ஹோல்டிங்ஸ் அண்ட் சப்சிடரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரண்ட் நிலவரப்படி கிட்டத்தட்ட அந்த RJ கார்பரேஷன் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி 59% வந்துட்டு ஸ்டேக் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டோ குரூப்
ப்ளஸ் ஆர்ஜே கார்பரேஷன் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாகவே 62% ஆஃப் 79% வந்துட்டு இப்போதைக்கு அவங்க கரண்ட் ஸ்டேக் அப்படிங்கிறது இருக்குது. இவங்களோட சப்சிடரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேவயானி ஃபுட் ஸ்ட்ரீட் லிமிடெட், தேவயானி ஏர்போர்ட் சர்வீசஸ், தேவயானி இன்டர்நேஷனல் சர்வீசஸ், ஆர்வி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் வந்துட்டு சப்சிடரிஸும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இப்போ பார்த்தது எல்லாமே தேவயானி இன்டர்நேஷனல் மூலமாக இந்தியாவில் நடக்கிற பிஸ்னஸும் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் நைஜீரியா, நேபாளில் ரன் பண்ணியிருக்கிறதா பார்த்தோம். ஆனால் இப்போ கரண்ட்டாக அவங்க தாய்லாண்டில் இருக்க KFC அண்டு பீஸா ஹட்டோட அவுட்லெட்டை வந்துட்டு அக்வயர் பண்ணியிருக்காங்க, ஓன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக அவங்களோட பிஸ்னஸை இப்போது தாய்லாண்டில் டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக கோயிங் ஃபார்வர்டில் நிறைய அக்விசிஷன் அப்படிங்கிறத பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியை பற்றி கிளியராக பார்த்துருவோம். இவங்க ஃப்ரான்சைஸ் பேசிஸில் ஒர்க் ஆகிறனால இவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறத நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். அதை இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 819 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே போன ஜூன் குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 847 கோடி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. போன இயர் அதாவது செப்டம்பரில் கிட்டத்தட்ட 747 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு இடைப்பட்ட டிசம்பர் மந்த் ஆகட்டும், மார்ச் மந்த் ஆகட்டும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாகவே பார்க்க முடியுது. ஆனால் இயர் பேசிஸில் வந்துட்டு கம்பெனி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஒரு ரேண்டமிக்காக தான் இருக்காங்க. கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 154 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 173 கோடியும், இயர் போன செப்டம்பரில் 166 கோடியும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 19 தான் வச்சிருக்காங்க. ரீசெண்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 1% குறைஞ்சிருக்கு. ஸோ சேல்ஸ் அடி வாங்கினதுனால இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அதர் இன்கம் சைடு பார்க்கும்போது முக்கியவாசி இவங்க ஒரு ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிறனால இவங்க எடுத்துக்கிற பிளேசஸ்க்குலாம் வந்து ரெண்டல் அப்படிங்கிறது கட்டணும். இதெல்லாமே வந்துட்டு இவங்களோட ரெவன்யூவில் வந்துட்டு போய் அடி வாங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரீசெண்டாக அந்த அதர் இன்கமில் கொஞ்சம் ஒர்க்கிங் நடந்திருக்கு. ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 7 கோடி தான் வந்துட்டு மைனஸில் போயிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 41 கோடி மைனஸில் போயிருந்துச்சு. ஸோ இதோட விளைவாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 19 கோடியும் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்துட்டு 13 கோடியும் தான் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு அதுக்காக நிறைய ஒர்க் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதை இயரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 59 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கிறதா ஃபீல் ஆனாலும் சேல்ஸ் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரான்சைஸ் எக்ஸ்பெண்டேஷன் வந்துட்டு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சமாக தடுக்குது. ஆனால் இது ஒரு நிரந்தரமான தடையாக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 36 கோடி அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட மைனஸில் தான் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு இயர் அப்படின்னு பார்க்கும்போது 57 கோடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஆனால் சேல்ஸ் வைஸ் கம்பெனியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிறது கிளியராக நம்ம சொல்லி தான் ஆகணும். சேம் லைக் ஜொமேட்டோ கம்பெனிக்கு எந்த மாதிரியான ரெவன்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த கம்பெனி போலவே சேம் டிட்டோ ஆப்ரேஷன் இதுக்கும் பொருந்தும். இவங்களும் இவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கம்பெனி அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 62.74% ஸ்டேக் அப்படிங்கிறது இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் 0.02% வந்துட்டு குறைஞ்சிட்டு இருக்கு. இது எதனால் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதே போல் FII அண்ட் DII அப்படின்னு பார்க்கும்போது FII கிட்ட 13.44%, DII கிட்டத்தட்ட 8.21% அப்படிங்கிறதும் இருக்குது. பப்ளிக் கிட்ட பார்க்கும்போது ரீசெண்டாக வந்துட்டு 15.69% இருந்தாலும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ரீசெண்டாக வந்துட்டு FIIயும் DII வந்துட்டு மோர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக்கில் காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்துட்டு FII கிட்ட இருந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனியில் விழுந்துட்டு இருக்கு. அடுத்ததான் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 22,823 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 190. இவங்களோட 50 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 228, லோ 134. ஸ்டாக் PBI வந்துட்டு 108, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 8.59 தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு இது வரைக்கும் டிவிடெண்ட் அப்படிங்கிற எதுவும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணது கிடையாது. ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ROCE 18.4%, ROE வந்துட்டு 33.9% வச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒரு ஆவரேஜான வேல்யூஷனில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 1, இண்டஸ்ட்ரி PBI பார்க்கும்போது 113 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி PBIயோட கனெக்ட் பண்ணும்போது ஸ்டாக்கோட PBI வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 22.1 இருக்குது. மேஜராக ஒரு ஸ்டாக் இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ரீசெண்டாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ரீசெண்டாக இவங்களோட அந்த அக்வசிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது கம்பெனியில் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது. இது மூலமாக கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த கம்பெனி இப்போ பேசிகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெப்டி பார்க்கும்போது டெப்ட் வந்து கிட்டத்தட்ட 1653 கோடி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், 1க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் 1.63 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். அதே போல் ப்ரொமோட்டர் சேஞ்சும் நம்ம சொல்லியிருந்தோம்
வந்து ஆல்ரெடி 0.02% வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் மைனஸ் ஆகிறத நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது. ப்ளட்ஜ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஷேரில் கிடையாது. ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான ஷேர் அது இருக்குது. ஆனால் ஓவராலாக இந்த தேவையான இன்டர்நேஷனல் கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூஷன் வைஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்காக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்களோட கரண்ட் ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு ஸ்டாக்கோட வேல்யூஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா ரீசெண்டாக அவங்க நிறையா பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோத் ஆகிருக்காங்க. ஸோ இந்த க்ரோத்துக்காக தான் வந்துட்டு ஸ்டாக் இவ்வளோ ஒரு ஹை வேல்யூவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை வந்துட்டு நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்காது. வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்டதுனால தான் இந்த கம்பெனி பற்றி நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போது சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு தெளிவான முடிவு. இதில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்போ வந்துட்டு முதலீடு பண்ணுறேன், ஏன் இந்த டைமில் முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டியில், அதாவது நம்ம இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஸ்டாக்கில் நான் ஒருவேளை என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் எடுக்கிறேன், எதுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். நீங்கள் அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.